வாஷிங் அதை மட்டும் பாருங்க. லேபர் கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும். என்னையாச்சு ஐயா அருணே, என்னையாச்சு உங்களுக்கு? நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும், என்னையாச்சு உங்களுக்கு, என்னையாச்சு உங்களுக்குன்னு. வீக்கெண்ட்லயே வந்து விஜய் சேதுபதி சாரை மறைக்கிறீங்க. இப்ப என்னடா அப்படின்னம்னா, ஆரம்பத்துல வந்து ஐயா அண்ணன் தீபக் அண்ணன் தீபக்னு கை கட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ஹிண்ட் எதுவும் வீட்டுக்குள்ள வந்துருச்சா? போட்டு கத்துங்க சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் வந்துருச்சா? ஆக்சுவலி வந்து நேத்துல இருந்து வந்து இந்த வீட்டுக்குள்ள சண்டை போடணும், நம்ம தான் வந்து மக்களுக்கு முன்னாடி வந்து பயங்கரமா தெரியணும் அப்படின்னு முடிவு பண்ணி கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான்னு தான் தோணுது. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னம்னா, காலைல டீ போட்டுட்டு இருக்கல தீபக் அந்த இடத்துல இருந்தாரு. நேற்று நாமினேஷன் பண்ணையில ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்திருந்தாங்கல்ல அருணுக்கு, காரியவாதி அண்ட் ட்விஸ்டர் அப்படின்ட்டு. அதை பார்த்து தீபக் வாங்க ட்விஸ்டர் குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் காமெடியா வந்து தீபக் சொன்னாரு. நம்ம அருணுக்கு தான் போதுமே, ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதை பிடிச்சி சண்டை போடாதுன்னு. என்ன ட்விஸ்டர் நான் சொல்றேன் இரு, வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர், ஏன்னா அந்த ஸ்கில்டு லேபர் ஒர்க்கர் பிரச்சனை, அந்த டாபிக்கை எடுக்காதீங்க அது வேற மாதிரி போயிரும் சொல்லி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் சொல்றாப்ல. உடனே வந்து அந்த இடத்துல கிச்சன் டீம் வந்து அருணுக்கு டீ கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு தீபக் என்ன சொல்றாரு, லேபருக்கு அவ்வளவு போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே அருண் பிடிச்சுக்கிட்டா, இவர் பேசுறது உங்களுக்கு யாருக்குமே தப்பாவே தோணலையா, ஆச்சா ஊச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே அந்த இடத்துல சொன்னாங்க, அவர் வந்து சும்மா கிண்டலா தான் சொன்னாரு, ஆனா அதுவும் தப்பு தான், லேபர் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து மஞ்சேரி எல்லாருமே சொன்னாங்க. அப்ப கூட வந்து அருண் அப்பாடா மஞ்சேரி இப்பயா நீங்க இதை சொல்றீங்க, இல்லன்னா அவர் கரெக்டா தான் பேசினாரு அப்படின்னு வந்து சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு வந்து மஞ்சேரி மேலே உழுக. அப்படியே கத்துன்னு கத்திட்டு, இந்த வீட்டுல யாருக்குமே எதுவும் தோணலையா, எல்லாத்தையும் வந்து இப்படி பிரிச்சு வந்து ஒருத்தன் கீழே ஒருத்தன் மேல அப்படின்ட்டு எதோ இழுத்துட்டு போயிட்டாரு. உடனே அங்க இருந்து வேமா தீபக் வந்து, நான் அப்படி சொல்லல, இங்க வீட்டுல வந்து வேலையை வந்து செக்ரிகேட் பண்றாங்களே, வேலையை பிரிச்சு கொடுக்குறாங்களே, அதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்ன உடனே அருண் என்ன சொல்றாப்ல, இந்த வீட்டுக்கு நான் வேலை செய்ய வரல, இந்த வீட்டுக்கு நான் விளையாட வந்திருக்கேன், யாருக்கு கீழே நான் வேலை செய்யல அப்படின்னு கத்துறாரு. உடனே தீபக் வந்து அருண்ட்ட, நீங்க எந்த டீம்ல இருக்கீங்க அப்படின்னா வெசல் வாஷிங் இருக்கீங்க, அதை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. உடனே அதையும் வந்து நம்ம ட்விஸ்டர் அருண் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பார்த்து இந்த வீட்டுக்கு வந்து நீ பாத்திரம் விளக்க தானே வந்திருக்க, பாத்திரத்தை விளக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அதையும் ட்விஸ்ட் பண்ணி விடுறாப்ல. ஆக்சுவலா அவர் என்ன சொன்னார்னா, நீ என்ன டீம் வெசல் வாஷிங் அதை பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வீட்டுக்கு நான் பாத்திரம் விளக்க தான் வந்திருக்கேன், என்ன பாத்திரம் விளக்குன்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பார்த்து அந்த குழாயடி சண்டையில ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டோமா அதை பார்த்து ஓவர் திங்க் பண்ணிட்டு என்னென்னமா கத்துவாங்க தெரியுமா, அது மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது வந்து அருண் வந்து புலம்புற மாதிரி இருக்கு. இதே வந்து ஜாக்லின் ஜெஃப்ரி எல்லாம் சொல்றாங்க, அவர் வந்து வேலை பார்க்க வரணும்னு சொல்லல, நீ என்ன டீம்னு தான் கேட்டாங்க அப்படின்ன உடனே அந்த இடத்துல பதில் இல்ல உடனே அருண் என்ன கத்துறாரு தெரியுமா, யோ இந்த வீட்டுல எல்லாரும் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் அடிமையா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அருண் கத்துன்னு கத்திட்டு போறாரு. அது இல்லாம இதோட நிறைய விஷயம் பேசினாரு. யோ இவன்லாம் நான் ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம், இவன் சீனியர் மாதிரி இருக்கான், நான் என்னையே எப்படி நடத்துறா அப்படின்னா மத்த இவருக்கு கீழே உள்ள அசிஸ்டன்ட் கார் ஓட்டுறவங்கள எப்படி நடத்துவாங்க அப்படின்ட்டு வந்து தீபக் வந்து தனியா அந்த தம் அடிக்கிற இடத்துல போய் வந்து சத்யாட்ட புலம்புறான். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு, அருண் காதுல யாரும் நல்லா ஓதி இருக்காங்க, இந்த வீட்டுல இனிமேல் சண்டை போட்டா தான் வந்து கப்பு அடிக்க முடியும் அப்படின்ட்டு. அதனால வந்து நேரத்துல இருந்து எந்த வார்த்தை சொன்னாலும் சண்டை சண்டை சண்டை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அருண் பேசுறதெல்லாம் கரெக்டானா இல்ல வந்து அருண் பேசுறது வந்து கண்டென்ட்டுக்காக பேசுறானா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.